நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றதா மறக்காம என்ன பண்ணணும், ஒரு லைக் போடணும். இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்துக்களுக்கு மாபெரும் வெற்றி, குஷியில் கொண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள் இந்துக்கள். என்ன வெற்றி என்று கேட்டீங்கன்னா, மலை மீது இருக்கிறது இல்லையா ஒரு தூணு, அது நம்ம தீபத்தூணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் திராவிடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நில அளவை கல் என்று சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆதாரங்களை தேட மாட்டாங்க, அவங்களுக்கு அது அவசியம் கிடையாது. வாட்ஸ்அப்பில் வருகின்ற உருட்டுக்களை தொடர்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசப்படும். பல பேர் தொல்லியல் துறையினர் என்று சொல்லிக்கிட்டு, இல்லை ஆகம நிபுணர் என்று சொல்லிக்கிட்டு ஆமாம் திமுகவினர் சொல்கிறது தான் உண்மை, அது நில அளவை கல் தான், எங்கள் தாத்தாவே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலுக்கு மேலே தான் தீபம் ஏற்றி கொண்டு இருந்தோம். இன்றைக்கி திடீர்னு பிஜேபிக்காரங்களும் வெளியிலிருந்து வருகின்றவர்களும் இங்கே திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும், மதுரை மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு திமுக உருட்டுக்களை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரச்சாரம் பண்ணும். பிறகு அது தீபத்தூண் அல்ல, அது நில அளவை கல் தான் என்று உறுதிப்படுத்தி விடுவார்கள். அதனால் இன்னைக்கு இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது தீபத்தூண் தான் அப்படின்னு உறுதியானதுனால இன்னைக்கு கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. சில பேர் கேட்பீங்க, ஏன்பா தீபம் ஏற்றினா தானே நம்மளுக்கு முழு வெற்றி, அங்கே தீபத்தூண் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவை நம்பவே முடியாதுங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க, அங்கே மூத்த வழக்கறிஞர் வைப்பாங்க. இந்த அறநிலையத்துறையானது உண்டியல் பணத்தை கோடிக்கணக்கான ரூபாய் எடுத்துன்னு போய் அங்கே வச்சிருக்கிறது. அதுலேயும் மூத்த வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வாதாடுவதற்கு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. அது அத்தனையும் நாம் உண்டியலில் போடுகின்ற காசு தான். கோயிலை விஸ்தாரணப்படுத்தணும், சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், கோயிலை பராமரிக்க வேண்டும், வருகின்ற பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளை செஞ்சு தரணும். அதற்காக நம்ம உண்டியலில் காசு போடுறோம். ஆனால் நம்ம நம்பிக்கைக்கு எதிராகவே நம்ம உண்டியல் பணத்தை எடுத்துக்கிட்டு போய் வாதாடி அது தீபத்தூண் அல்ல, அது நில அளவை கல் தான் அப்படின்னு ஆணித்தரமாக நிறுவுவதற்காக போயிருக்கிறாங்க. அதுலேயும் இந்த அறநிலையத்துறையே போயிருக்கு பாருங்க, அதுதான் கொடுமையினும் கொடுமை. கோயிலை காப்பாற்ற வேண்டியவனே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எதிராக போயிருப்பது நம்முடைய துரதிர்ஷ்டம். அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் விழிப்புடன் இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நாம் முதல்ல எங்கே வெற்றி பெற வேண்டும் என்றால், மேலே இருப்பது நில அளவை கல் அல்ல, அது தீபத்தூண் தான் என்று நாம் முதல்ல மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். நீதிமன்றத்துக்கும் நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன் தெரியுமா, அது நில அளவை கல் என்றால் அங்கே தீபம் ஏற்றுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். தீபத்தூணு நீங்கள் கடைசியில் அது நில அளவை கல். அந்த நில அளவை கல் மீதாக பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றினாங்க. எதுக்காக ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கட்டுக்கதை, பிரச்சனை உண்டாக்குவதற்காக நில அளவை கல்ல போய் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் வழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தீபத்தூண் தான் அப்படின்னு நாம் உண்மையை போட்டு உடைச்சிட்டோம்னா நீதியரசர்களே கேட்பாங்க, மேலே ஒரு தீபத்தூண் இருக்குது, அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்கனவே ஏற்றி இருந்ததுனால தான் அதுக்கு தீபத்தூண் என்று பெயர். அப்போது அந்த தீபத்தூணில் எப்போ தீபம் ஏற்றினாங்க, எப்போ தீபம் நிறுத்தப்பட்டது, எதற்காக நிறுத்தப்பட்டது, யார் தடை விதித்தது, எதனால் தடை விதிக்கப்பட்டது, இப்படி 1800 கேள்வி கேட்பாங்க. மேலே இருப்பது தீபத்தூண் என்று உறுதிப்படுத்தினால்தான் நாம் தீபம் ஏற்றுவதற்கான உரிமையே பெற முடியும். அதனால தான் இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அது தீபத்தூணா அல்லது நில அளவை கல்லா கண்டுபிடிச்சணும் அப்படின்றதுக்காக பயங்கரமாக மெனக்கிட்டாங்க. அப்படி மெனக்கட்டதனுடைய முடிவு அது தீபத்தூண் என்பது இன்னைக்கு உறுதியாயிருக்கிறது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், ஏற்கனவே நான் வச்சிருப்பேன் பேப்பர் கட்டிங்கு, நம்ம ராஜா அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இந்த ஆதாரத்தை பதிந்திருந்தார். இந்த ஆதாரம் நான் காட்டினது கிடையாது, நீங்கள் காட்டினது கிடையாது, யாரோ ஒருத்தர் காட்டினது கிடையாது, அது தீபத்தூண் தான் என்று தமிழக அரசாங்கமே வெளியிட்டு இருக்குதுங்க. எப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1981 தமிழக தொல்லியல் துறையானது ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்குது. அந்த புத்தகத்தினுடைய பெயர் குன்றத்து கோயில் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு தீபத்தூண் என்று, அந்த தீபத்தூணுடைய படத்தை போட்டு இந்த தீபத்தூணானது நாயக மன்னர்களால்
உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து கார்த்திகை தீபமானது அதில் ஏற்றப்பட்டது. யார் வேண்டுமானாலும் தீபத்தூண்ல விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்க மன்னர்களால் அந்த தீபத்தூணானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கல்வெட்டும் அது பக்கத்திலேயே இருந்திருக்கிறது. குன்றத்து கோயில் என்று தமிழக தொல்லியல் துறையால் புத்தகம் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த புத்தகத்தில் எப்போ தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று நீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் வாதாடின வழக்கறிஞர்கள் சொன்னாங்க, கார்த்திகை தீபம் என்பது பார்த்தீங்கன்னா 4 நாள் தான். அந்த கார்த்திகை மாதத்தில் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா தீபம்லாம் ஏற்றக்கூடாது, ஆகமம் தடுக்கிறது. அதனால் கார்த்திகை தீபமானது முடிந்து போய்விட்டது. இப்போ இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில் வாதாடின வழக்கறிஞர்கள். ஆனால் அந்த குன்றத்து கோயில் என்ற புத்தகமாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உத்திர காம ஆகமம், அதோட உத்திர காரண ஆகமம், அதோட திருப்பரங்குன்றத்து வெற்கோட்டம், இந்த 3 நூலிலும் தீபம் எப்படி ஏற்றணும், எங்கே ஏற்றணும், யார் ஏற்றணும், எத்தனை நாள் ஏற்றலாம், அதோட தீபத்திலே பார்த்தீங்கன்னா உத்தமம், மத்தியமம், அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தீபத்தை எப்படிலாம் ஏற்றணும், எத்தனை நாள் ஏற்றணும், எப்படி ஏற்றினா உத்தமம், எப்படி ஏற்றினா மத்தியமம், எப்படி ஏற்றினா கெட்டது அப்படின்னு அந்த ஆகம நூல்களே சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆகம நூல்லே பார்த்தீங்கன்னா தீபத்தூண் எங்கே இருக்குது என்ற விஷயமும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்படி தீபத்தூணுக்கான எல்லா ஆதாரமும் தெல்ல தெளிவாக இருக்குதுங்க. அதுலேயும் நாயக்க மன்னர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்த தீபத்தூண் ஏற்கனவே இருந்தது இல்லையா, அதை அகற்றிவிட்டு புதுசாக தீபத்தூண் அங்கே நிறுவனாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் நாயக மன்னர்களை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தான் தீபத்தை ஏற்றிருக்கிறாங்க. சரி, எப்போது நிறுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆங்கிலேயன் காலத்தில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் எப்போ ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் உலகப் போர் வரைக்கும் அந்த தீபத்தூணில் தீபத்தை ஏற்றிருக்கிறாங்க. சமீபமாகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றாமல் விட்டுருக்கிறாங்க. முதல்ல இந்துக்கள் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருந்திருக்காங்க. அவங்க ஆங்கிலேயருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்காங்க. ஆங்கிலேயனை பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு சேர சமாளிக்க முடியாத காரணத்தினால இவங்களை எப்படியாவது பிளவுபடுத்த வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. எப்படி அடித்தட்டு மக்களையும் சரி இடைநிலை சாதிகளையும் சரி பிரித்து வைக்கணும்னா பிராமணனை காரணமாக்கணும் அப்படின்னு சுதந்திர போராட்டத்தை மழுங்கடி செய்வதற்காக உழைக்கும் மக்களையும் சரி இடைநிலை சாதிக்காரங்களையும் சரி பிராமணனை வச்சு பிரிச்சாங்களோ, அதே மாதிரி இன்னொரு ஆயுதம் தான் பார்த்தீங்கன்னா கோயில்களை காரணம் காட்டி எங்கெல்லாம் தர்காவும் கோயிலும் பக்கத்து இருக்குதோ ஆண்டாண்டு காலமாக இல்லாத பிரச்சனையை அவன் வந்த பிறகு உருவாக்கி 1862 இருந்து இந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டுருக்கிறான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா இடையில ஏதோ ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கோயில் மீது தீபம் ஏற்றிட்டே இருக்காங்க. ஆனால் 1945 2ஆம் உலகப் போர் மலை மேலே தீபம் ஏற்றினா வச்சுங்களேன் அங்கே குண்டு போட்டுருவாங்க என்ற பயந்துக்கிட்டு மலை மேலே தீபம் ஏற்றலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிள்ளையார் கோயில் மீது ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சியிலிருந்து கீழிறங்கி வந்திருக்கிறாங்க. இது நான் சொல்லலை, குன்றத்து கோயில் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தமிழக தொல்லியல் துறை விட்டிருக்கக்கூடிய புத்தகத்திலே சொல்லியிருக்காங்க. அந்த தூணானது எத்தனை அடி உயரம் இருக்கணும், அதில் என்ன மாதிரி விளக்கு வைக்கணும், எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், யாரெல்லாம் ஏற்றணும், இல்லை நாயக்கர் காலத்துக்கு முன்பு யாரெல்லாம் அந்த விளக்கு தூணில் விளக்கு ஏற்றுனாங்க அப்படின்னு எல்லாவற்றும் விலாவரியாக பார்த்தீங்கன்னா குன்றத்து கோயில் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதோட நான் சொன்னேன் இல்லைங்களா, உத்தர காமாகமம், 2வது உத்திர காரண ஆகமம், அப்புறம் திருப்பரங்குன்றம் கோயில் வெற்கோட்டம், இந்த நூட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீபம் எத்தனை நாளைக்கு ஏற்றலாம் என்று சொன்னோம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது மாதம் முழுவதும் ஏற்றலாம், வருஷம் முழுவதும் ஏற்றலாம், வீட்டில் ஏற்றலாம். அது மட்டும் கிடையாது, எங்கெங்கே தீபம் ஏற்றணும், எங்கெங்கே தீபம் ஏற்றினா நாடு சுபிட்சமாக இருக்கும், இல்லை மன்னர் சுபிட்சமாக இருப்பார் அப்படின்றதுக்கான பட்டியலும் விட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அரசருடைய வீடு, நம்முடைய வீடு, ஊர் நடுப்புற, அப்புறம் மலையின் உச்சியில், இப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றணும். அப்படி விளக்கு ஏற்றினா தான் நாடும் வீடும் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு ஆகமமானது சொல்லுது. கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றலாம். ஆனால் உத்தமம் என்றாலே பார்த்தீங்கன்னா
பௌர்ணமியின் போது கார்த்திகை நாளில் இல்லை பரணி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றினா நல்லது அப்படின்னு ஆகமம் சொல்லுது. ஏன்னா இவங்க மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போயிட்டு ஏங்க தீபம் ஏற்றுறதுக்கு ஆகம விதியானது ஒத்துக்கலைங்க அப்படின்னு உருட்டுறாங்க. ரெண்டாவது அது வந்து பார்த்தீங்கன்னா நில அளவை கல்லுன்றாங்க தீபத்தூணை. அதனால தான் இன்னைக்கு திமுக அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய, தவறாக சொல்லிட்டு தமிழக தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகத்திலே வந்து அது தீபத்தூண் தான் அப்படின்றதையும், யார் இந்த தீபத்தூணை கட்டமைச்சது என்ற விஷயமும் உண்மை வெளியாகிருக்கிறது. இனிமே திமுக அரசாங்கமானது தப்பிக்கவே தப்பிக்காதுங்க. அடா போயா, திமுக காரனுக்கு ஆதாரமெல்லாம் தேவையே இல்லையா? அவன் சட்டத்தை மதிக்கிறதா இருந்தால் தானே நீ ஆதாரத்தை கொடுத்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு தீர்ப்பையே மதிக்க மாட்டான், சட்டத்தையே மதிக்க மாட்டான். அவனுக்கு எதிராக வந்தால் அவன் பார்லிமெண்ட்லேயே போயிட்டு அந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்வதற்காக ஒரு 150 எம்பிக்களை ஒன்றா சேர்த்துக்கிட்டு கையெழுத்து வாங்கி சபாநாயகர்கிட்ட கொடுத்து இந்த நீதியரசரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு போராடுவான். காவிரி பிரச்சனைக்காக போராட மாட்டான், முல்லை பெரியாருக்காக போராட மாட்டான், காய்ந்து போய் கிடக்கின்ற வயல்களை பார்த்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று போராட மாட்டான், மழையில் நைந்து போய் இருக்கக்கூடிய நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்துடன் கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு போராட மாட்டான். அவன் போராடுவதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நீதிபதியை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவான். கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் நாங்கள் பல்கலைக்கழகம் அமைக்க போகிறோம், ஆளுநர் அனுமதி அளிக்கல, கலைஞர் பெயர் என்ன அவ்வளோ தவறா அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் பெயராலேயே பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு இல்லை பல்கலைக்கழகம் திறப்பதற்கு போராடுவாங்க. மொத்தத்தில் அவங்களுடைய சுயநல அடிப்படையில் பார்லிமெண்ட்டில் போராடுவாங்க. அதுக்காக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் தலைவர்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட வந்து மனு கொடுப்பாங்க. இதெல்லாம் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நீதிபதியை மிரட்டினோம்னா பிறகு திமுக வழக்கை யாரெல்லாம் கையாளுறாங்களோ அத்தனை நீதிபதியும் மிரண்டு போயிடுவாங்க என்பதற்காகத்தான் அவங்க மக்களவையில் ஒரு 100 எம்பிக்களுடைய கையெழுத்தை வாங்கின்னு கொண்டு போய் கொடுத்து இந்த நம்முடைய நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளிச்சிருக்காங்க. மாநிலங்களவையிலும் வந்து ஒரு 50 எம்பிக்களுடைய கையெழுத்தை வாங்கின்னு போய் கொடுத்து அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் நாட்டுக்காக அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினா கண்டிப்பாக களத்தில் இறங்குவாங்க. அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குகின்ற பொழுதெல்லாம் கொண்டாடின அவங்க இல்லை இந்த கரூர் சம்பவத்துக்கு எதிராக நம்முடைய வரதராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சில தகவல்கள் உண்மையோ பொய்யோ பதிந்தாரு. ஆனால் நீதிபதி மீதே நீ வந்து தவறான கற்பிதத்தை உருவாக்குறியா, தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதிக்கு என்ன ஒரு தவறான அடையாளத்தை கொடுக்குற அப்படின்னு அவர் கைது பண்ணி உள்ள வச்சாங்க 20 நாள். ஆனால் இன்னைக்கு இந்த நீதியரசு இருக்கவே கூடாது என்று களத்தில் இறங்கி போராடுறாங்க. அந்த அளவுதான் இவங்க நடுநிலைவாதிகளாக இருக்கிறாங்க. ஆனால் திமுக கிட்ட நியாயத்தை என்னைக்கும் எதிர்பார்க்க முடியாது. அது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்திருக்கின்றார். திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி அந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக தீபம் ஏற்றுகின்ற இந்துக்கள் இந்த வருஷம் தீபம் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அதுலேயும் இந்த முறை ஏற்றக்கூடாது என்று இந்த அறநிலையத்துறை சொல்லியிருக்குது, தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்குது. அதை எதிர்த்து நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றமானது வழக்கமாக தீபம் ஏற்றத்தானே திண்டுக்கல்லிலும் கன்னியாகுமரி அந்த கோயில் பகுதியிலும். ஆனால் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் ஏன்னா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்க மாட்டாங்க, தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த 2 ஊர்லேயும் வந்து தீபம் ஏற்றக்கூடாது, சிறுபான்மையர் பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் தீபம் ஏற்றுவதற்கு மறுத்திருக்கின்றார்கள். மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்கள் பண்டிகையும் இந்துக்கள் நம்பிக்கையும் வந்து நசுக்கிறாங்க. பெரும்பான்மை இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க. வாக்கு அரசியல் என்று சொல்லிக்கிட்டு இவங்க இந்துக்களுடைய உரிமையை மறுக்கிறாங்க. ஆனால் இது சிறுபான்மையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் அளித்தது போன்று இருக்கும். எதுக்காக அதிகாரம் அளித்தது போன்று இருக்கும்? இந்துக்களை ஏற்பதற்கு, இந்துக்கள் உரிமையை மறுப்பதற்கு, 2வது இந்துக்கள் சொத்தை உரிமை கொண்டாடுவதற்கு. கண்டிப்பா சிறுபான்மைக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பா போயிடும். ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியும் வழக்கமா தீபம் ஏத்துக்கின்ற இடத்துல தீபம் ஏத்த உடல் வச்சுக்கலேன், இந்த அரசாங்கம் நமக்கு ஆதரவா இருக்குயா, யோ அது ஏன் இடையா அப்படின்னு நாளைக்கு சொல்லிடுவான். இன்னைக்கு தீபம் ஏத்தல இல்லையா, ஏதோ ஒரு சர்ச்சை இருக்குது இல்லையா, அதனால அது ஏன் இடமா இருப்பதனால தான் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழக அரசாங்கம் அதை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே அவன் நாளைக்கு சொல்லிடுவான். இப்படி ஒட்டுமொத்தமாக உரிமையை பறிகொடுத்து விட்டு அனாதையாக ஏதாவது ஒரு நாட்டுக்கு வெளியேற வேண்டியதுதான். கிறிஸ்துவர்களுக்கு நாடு இருக்குது, இஸ்லாமியர்கள் நாடு இருக்குது, இந்துக்களுக்கு இருப்பது இது ஒரு நாடு தான். ஆனால் திமுக அரசாங்கமானது வாக்கு அரசியல் என்று சொல்லிக்கிட்டு நம்மளை அனாதையாக்கி கொண்டு இருக்குது. அதனால இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்துடன் அணுகினா தான் வெற்றி பெற முடியும். அதனால மேலே இருப்பது தீபத்தூண் என்பது உண்மை வெளிவந்திருக்கிறது. திமுக அரசாங்கமே தவறு. தமிழக தொல்லியல் துறையை வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் வெளியிட்டிருப்பது
நீதிமன்றத்தில் ஒரு பெரிய ஆதாரமாக கிடைச்சிருக்குது. அது தீபத்தூண் என்று உறுதியாகியிருப்பதனால உச்ச நீதிமன்றமானது போய் முதல்ல தீபத்தை ஏற்றிட்டு வந்து பிறகு இந்த வழக்கை நடத்துங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இது திமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இருக்க போகுது. ஸோ வெற்றியினுடைய முதல் படியில் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். அதனால் இந்துக்கள் கொண்டாட்டமாக இருக்கின்றார்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருக்கின்றது, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.